கடல் நம்மை பிரித்தாலும் மொழியும் இனமும் நம்மை உணர்வால் இணைப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், இலங்கை அரசியலமைப்பு சட்டத்தால் அங்குள்ள தமிழர்களுக்கு தீங்கு ஏற்படக்கூடாது என பிரதமருக்கு மடல் எழுதியுள்ளதாகவும், தமிழர்களுக்கு மொழிப்பற்று உண்டு எனவும், ஆனால் மொழிவெறி இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். உங்க சொந்தங்களை பார்க்க தமிழ்நாட்டுக்கு வரீங்க. நம்ம எல்லோரும் எதனாலையும் யாராலும் பிரிக்க முடியாத தமிழ் சொந்தங்கள், தமிழின சொந்தங்கள். இது பல்லாயிரம் ஆண்டு காலத்து சொந்தம். இன்னும் பல பல ஆண்டு தொடர போகக்கூடிய சொந்தம். நாடுகளும் கடல்களும் நம்மை பிரிச்சாலும் மொழியும் இனமும் நம்மை உணர்வால் இணைக்குது. 70 நாடுகளிலிருந்து, இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்களிலிருந்து நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்க. எந்த நாட்டில் இருந்தாலும் அவங்க நல்லபடியா வாழணும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அந்த எண்ணத்தோடு தான் இலங்கை தமிழ் பிரதிநிதிகளுடைய கோரிக்கைகளை ஏற்று மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு அண்மையிலே நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கேன். இலங்கையில அறிமுகமாக போகிற புதிய அரசியலமைப்பு சட்டத்தால அங்க வாழ்கிற நம்ம தமிழ் சொந்தங்களின் உரிமைகள் எந்த விதத்திலும் பாதிப்படையக்கூடாது. நீண்ட காலமாக அவங்க போராடி வரக்கூடிய அதிகார பரவலாக்கம் தமிழர் வாழக்கூடிய மாகாணங்களுக்கும் கிடைக்க வேண்டும். நம்முடைய இந்த கோரிக்கையை இலங்கை அரசு கிட்ட இந்திய அரசு வலியுறுத்தி உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன்.